என்னடி என்ன தலையை பிடிச்சி உட்காந்துருக்கு? என்னாச்சு? ரொம்ப வலிக்குதா, கண்ணு கூட தோணுது. தைலம் அங்க இருந்து எடுத்துட்டு வாங்க ப்ளீஸ். எடுத்துட்டு வரேன். இந்த நானே போட்டு விடுறேன். खत्म बाय बाय टाटा. நான் போட்டு விட்டேன் வச்சுக்குவேன். 5 நிமிஷம் வெளில போயிட்டு வா, காத்தாட சரியாயிரும். அட நன்னாரி பயல மாத்திரையும் போட்டு அப்படியும் கேட்க மாட்டேங்குது. நான் இப்ப போடுற தைலத்தை மட்டும் பாரு. நல்லா கேட்டுருவாங்க. இங்க வாரு. இப்ப இது வந்து நாட்டு தைலம், அருமையான சித்த மருத்துவ மூலிகைகளால் செய்யப்பட்ட ஒரு மருந்து சார். இந்த மருந்து எடுத்து லைட்டா ஒரு ஸ்ப்ரே பண்ணி நெத்தில வச்சீங்கன்னா தலைவலி போயிடும். நம்ம போட்ட நிமிஷம் சல்லு கேட்கும், நல்லா கேட்கும். நல்ல வெளிச்சத்துல போய் கொஞ்சம் கதாட போயிட்டு வா. தலைவலி தாங்கல அத்தடி கண்டாட்டு போய் பார்க்கணும். இங்கேயும் போட்டு வச்சுக்கவே தைலம் டக்குன்னு கேட்கும். அங்கெல்லாம் வலிக்கும், இங்கேயும் மட்டும் போடு. அங்க போட்டு மூக்குல போட்டு விட்டுறேன். மூக்குல வேண்டாம், மூக்கு எரியும். ஏய் மெதுவா கொஞ்சமா போட்டுறேன்டி. நல்ல இது ஏடி நாட்டு மருந்து எது தெரியுமா? அங்க போடு, மூக்குல போடுறா. இங்க போடு. சரி போடு. எரியும். எரியாது. ஏய் நீ ரொம்ப அழுக்கா இருக்க. தைலம் வாடி வர முடியும். ஏய் அதான் சொன்ன நாட்டு மருத்துவம்னு. சரி வெளில போயிட்டு கொஞ்சம். ஏன் காயணுமா? ஆமா காயணும். இது நாட்டு மருத்துவம் டி. ஏதோ நாட்டு மருந்து கிட்ட வருதுங்கற. தலைவலி தாங்கல. A few moments later. ஏன்டா விஜய், வெளிய எல்லாரும் நீ ஒரு மாதிரி கேவலமா பாக்குறாங்க. தைலத்தை போட்டு அப்படியே எப்பிட்டியாடா? கம்மியா போட்டு நாட்டு மருத்துவனால அது அவங்களுக்கு தெரியல இந்த கலர்ல இருக்கே அப்படின்ற மாதிரி. அப்புறம் ஏன் நீ ஒரு மாதிரியா பாக்குறாங்க? நீ கூட ஒரு மாதிரியா பச்சிருக்கிற. ஏன் அப்படி சிரிக்கிற? மூக்குல கொஞ்சம் கீழே அதிகமா போட்டேன்டி. கண்ணாடி காட்டு. கல்ல எல்லாம் பார்க்க கூடாது. खत्म बाय बाय टाटा. எனக்கு தைலம் எட்டு வாடானா கண்மை எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு நீ பாடாப்படுத்திட்டு இப்போ நீ நிம்மதியாக தூங்கிட்டு இருக்க. உன்னை நான் தூங்க விட்டுருவேனா? சுத்தடா நீ. விஜய் ஒரு நிமிஷம் இங்க வந்துட்டு போய் இதை எடுத்து மட்டும் கொடுறா. டக்குன்னு லேட் ஆயிடுச்சு. ப்ளீஸ் இது மட்டும் எடுத்து கொடுத்துட்டு போ. ஐயோ உதய பையன் வர மாட்டாங்க. விஜய் ப்ளீஸ்டா வாடா, வந்து எடுத்து கொடுத்து மட்டும் போடா ப்ளீஸ்டா. இல்லைன்னா நான் ஒண்ணுமே பண்ண முடியாது. இது இருந்தாதான் நான் கடைக்கு போக முடியும். வாத்தியா விடு விடு. அப்புறம் நான் தைலம் கடுத்து நீ கண்மையை கொடுத்து என்ன பாடுபடுத்துங்க. அதனால உனக்கு இப்படி சிக்க வச்சேன். நீ மட்டும் எனக்கு லாண்டா போடா. விஜய் அவங்க அம்மா போன் பண்றாங்க. விஜய் அம்மாடா. விஜய் அம்மா
ஹலோ ஹலோ என்னடா விஜய் யோசிச்சுட்டு இருக்க? என்னாச்சு? அது ஒன்றும் இல்லடி, யூடியூப்பை பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். யூடியூப்பை பத்தியா? ஐயோ யூடியூப்க்கு என்னடா ஆச்சு? என்ன சொல்ற? ஏய் பயப்படாத, யூடியூப்பை பற்றி இல்லை. யூடியூப்பை பற்றி வந்து யூடியூப்ல எப்பலாம் நம்ம வீடியோ போட்டு ஃபேமஸ் ஆகணும்னு நினைக்கிறேன் தெரியுமா? நீ என்ன சொல்ற? ஃபேமஸ் ஆகணும் தெரியுமா? எத்தனை மணி தான் சொல்றது, நம்ம வீடியோ என்ன ஃபேமஸ் ஆகணுமா? ஏய் ஆமாடி, ஓயாம கேட்டுக்கிட்டு இருக்க, நான் இருக்க டென்ஷன்ல. சரி சரி விடு விடு, கோச்சிக்காத. உனக்கு ஃபேமஸ் ஆகணும் அவ்வளவுதானே. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு, இப்ப ஆயிடலாம். என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? இந்த நீ ஃபேமஸ் ஆயிட்ட. என்னடா நீ தானடா ஃபேமஸ் ஆகணும்னு சொன்ன? இந்த ஃபேமஸ் இல்லடி. அப்புறம் எந்த ஃபேமஸ்? எல்சிஸ் தான்டா இது. ஃபேமஸ் ஆகன்ற யூடியூப்ல இருக்க இதே கொண்டு வந்து தலையில மாட்டிக்கிட்டு இருக்க. இதான்டா ஃபேமஸ். நீ வேற விளையாடாத, போ விட்டு. ஓ நீ ஃபேமஸ் ஆகணும்னு சொல்றியா? ஃபேமஸ் மூதேவி மூதேவி, அது ஃபேமஸ் இல்ல மூதேவி, ஃபேமஸ். போதுமடா சாமி, வேதனை தான்